குட் மார்னிங் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். இப்போ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் லீடிங்கில் இருக்குது. பட் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 234ல் 118 இடங்கள் குறைஞ்சது அவங்க வரணும். அப்படி வரலை அப்படின்னா தொங்கும் சட்டசபை அமையும். அப்படின்னா என்ன, இது நம்ம நியூஸில் கேட்டுட்ருக்கோம். எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி அமையும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் சட்டசபையில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்கள ஆட்சி அமைப்பாங்க. அப்படி யாருக்குமே இல்லை அப்படின்னா அது ஆளுநர் ஒரு 3 இது வச்சுருக்காரு. அதன்படி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கள ஆட்சி அமைக்க விடுவார். ஃபஸ்ட்டு தேர்தலுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டணி, இப்போது இவங்க இருக்காங்கல்ல, ஏடிஎம்கே, பிஜேபி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்காங்களா அது. நெக்ஸ்ட்டு தனிப்பெரும் கட்சி, தனியாக இருக்கிற கட்சி, அப்புறம் தேர்தலுக்கு பின்னாடி இணைந்த கட்சி, இந்த மாதிரி 3 இது இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே இப்போது ஆளுநர் யாரை சொல்கிறாங்களோ அவங்க 15 டேஸ்க்குள்ளே தனக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் என்னது, நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா கட்சி தடை சட்டமும் நடக்கும். அதாவது எந்த கட்சி லீடிங்கில் இருக்கோ அந்த கட்சியில் கம்மியாக இருக்கிற கட்சியிலேருந்து மாறிடுவாங்க வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்லாம். அதுதான் 10th அட்டவணைப்படி கட்சி தாவல் தடை சட்டம் 1985 அந்த இதுபடி அந்த தடை சட்டம் உதவுது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 இது நடக்கும். இப்போ சொன்ன மாதிரி அவங்க இப்போ யார் கூடயாவது 2 சேர்ந்து யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து பெரும்பான்மையை கொண்டு ஆட்சி அமைக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க இல்லை நான் யார் கூடயும் சேரலை, நான் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் நான் வின் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு வரலாம். சரி, இப்போது யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல, அவங்களால அது வாக்கெடுப்பின் போதும் நிரூபிக்க முடியலை. என்ன பண்ணுவாங்க, 325 கீழே குடியரசுத் தலைவர் ஆட்சி வரலாம். இல்லை அப்படின்னா இந்த சட்டசபையை கலைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீண்டும் என்ன பண்ணலாம், திருப்பி ஒரு எலெக்ஷன் வைக்கலாம், ரீஎலெக்ஷன் வரும். இது ரீசெண்டாக எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இந்தியன் பார்லிமெண்ட்டில் நடந்திருக்கு, 1989 நடந்திருக்கு. முதலையாக தொங்கும் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க 1989. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2006 திமுக ஆட்சி அமைக்கும் போது எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் வெளியிலேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போருந்து தான் கூட்டணி அமைச்சாங்க. இந்த தொங்கும் சட்டசபையப்போ ஆளுநர் எப்படிலாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சர்க்காரிய ஆணையம் 1983 அமைச்சாங்க. இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தோம், தேர்தலுக்கு ஃபஸ்ட்டு தேர்தலுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்ட கூட்டணி, அதைத்தான் எடுத்துக்கணும். 2வது தனிப்பெரும் கட்சி பிறரின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதாக உறுதியளித்தல். இப்போ எந்த கட்சி லீடிங்கில் இருக்கோ அது இன்னொரு கட்சி கூட சேர்ந்து வர்றது, அது 2வது. 3வது தேர்தலுக்கு பின்னாடி எல்லா கட்சியும் இணைந்து அமைச்சரவையில் பங்கேற்றுக்கலாம். 4வது தேர்தலுக்கு பின்னாடி ஒரு சில கட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்களே, இப்போ வின் பண்ணது அவங்க ஆதரவு தெரிவிச்சா அந்த மாதிரி. சரியா. இப்போ இதே மாதிரி எஸ்ஆர் பொம்மை வழக்குன்னு 1994 நடந்துச்சு. இந்த இதுக்கு எது இந்த தொங்கு சட்டசபையோட ரிலேட்டடான உள்ளது. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்சி பெரும்பான்மை இருக்கதா இல்லையாங்கிறத ஆளுநர் மாளிகையில் முடிவு பண்ணக்கூடாது, சட்டசபையில் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ மைனாரிட்டி அரசு அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். அது எவ்வளவு அப்படின்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 118. ஆனால் ஒரு கட்சி 100 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிவிக்கு அப்படி தான் லீடிங்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க, 106 107 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. வேறு கட்சி அவங்களுக்கு அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணலாம். அப்படி தான் மைனாரிட்டி அரசு வச்சாங்க. யார் அப்படின்னா டிஎம்கே 2006லேருந்து 2011 காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணி வச்சாங்க. ஓகே. இந்த இன்னொரு ஆணையம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க, புஞ்ச் ஆணையம் 2007. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளே தன்னோட கடிதத்தை சமர்ப்பிக்கணுமா. யார் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாங்களோ அவங்க 48 மணி நேரத்துக்குள்ளே கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள். சரியா, மறந்துடாதீங்க. 1989 முதல் தொங்கும் பாராளுமன்றம் நடந்திருக்கு. அப்படி எதுவுமே யாருமே ஆட்சி அமைக்கலைன்னா 356 படி அமைக்கலாம், இல்லைன்னா கலைச்சிட்டு ரீஎலெக்ஷன் வைக்கலாம்.
ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறும்போது அவங்கள பதவி நீக்கம் செய்கிற உரிமை சபாநாயகருக்கே உண்டு, அதுவும் சட்டசபை சபாநாயகருக்கே உண்டு அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலே இருக்குது. சரியா? ஸோ இதே மாதிரி ரெகுலராக நிறைய வீடியோஸ்க்கு நம்ம எக்ஸாம் நானும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யார் சிஎம்மாக வருவா அப்படின்னு தோணுதோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.